Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல broken glass jelly pudding எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த புட்டிங் நம்ம டிஃபரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லா நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்ல நம்ம பண்ணலாம். ஸோ இந்த புட்டிங் எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு சேரும். இப்போ இந்த broken glass jelly pudding ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அது அகர் அகர் தான். நீங்கள் அகர் அகர் அப்படிங்கிறது ஒரு வெஜிடேரியன் ஜெலட்டின் தான் சொல்ல முடியும். இதுக்கு பதில் நீங்கள் உங்களுக்கு ஜெலட்டின் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அகர் அகர் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பவுடராக அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரிப்ஸாக நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு மொத்தமாக 10 கிராம் அளவுக்கு தேவைப்படும். நான் முதல்ல அந்த கலர்ஃபுல் ஜெல்லி பண்ணுறதுக்கு 5 கிராமும் மில்கில் ஆட் பண்ணுறதுக்கு 5 கிராமும் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் 10 கிராம் அளவுக்கு அந்த அகர் அகரை நான் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அரை மணி நேரம் போல் இந்த அகர் அகர் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது நல்லா சாஃப்ட் ஆகிரும். ஸோ அதை நம்ம எடுத்து ஒரு சாஸ் பேனில் மாற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த கலர்ஃபுல் ஜெல்லிக்கு மட்டும். நம்ம இனி 5 கிராம் நம்ம மில்க்குக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாஸ் பேனில் அந்த 5 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்டவ் மேலே வச்சு நம்ம இதை ஒரு அப்படியே அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த அகர் அகர் அப்படியே நல்லா கரையும். ஸோ இந்த அகர் அகர் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். ஸோ அது கரைஞ்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம இங்கே கலர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 ஃப்ளேவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் நான் பைனாப்பிள் ஃப்ளேவர். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகர் அகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் தண்ணிக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சர்க்கரையும் இந்த அகர் அகர் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். ஸோ இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை அந்த கலர்ஸ் பவுலில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா அகர் அகர் சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆயாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுலில் நம்ம இதை பாதியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி போல் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் பாதி பாதி நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த அகர் அகர் மிக்சர் நம்ம இதில் 2 கலர்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் வச்சிங்கனாலே நல்லாவே செட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே செட் ஆகியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வருது இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஜெல்லியோட கன்சிஸ்டன்சி. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு கத்தி வச்சு நல்லா நம்ம இதை ஒரு குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கட் பண்ணும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு ஜெல்லிட்டின் நல்ல ஒரு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு அது இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது அவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக கத்தி உள்ளே போய் வரும். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு க்யூபான ஒரு கலர்ஃபுல்லான நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு ஜெல்லி நம்மளுக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி நம்ம இந்த 2 கலர்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலர் ஜெல்லி வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ள அந்த ஒயிட் கலர் ஜெல்லி பார்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாதாரண பால் கிடைச்சா கூட ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் கிடைச்சிது அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் க்ரீம் மில்க் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் க்ரீம் மில்க் லைட்டாக வந்து நல்லா கொதி வரும்போது நம்ம இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எந்தவித ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு விஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ விஸ்க்கு வச்சு நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா பாலில் வந்து கரைஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 3/4 கப் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம இதை லைட்டாக வந்து சூட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த சர்க்கரை வந்து பாலில் நல்லா வந்து கரைஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லாவே வந்து கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணிடலாம். இதை வந்து ஆற விடணும். ஏன்னா நம்ம வந்து சூடாக இருக்கும்போதே வந்து பாலில் நம்ம வந்து அகரகர் மிக்சரை வந்து சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து பால் வந்து திரிகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அகரகர் மிக்சர் வந்து சேர்க்கலாம். சரி, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பால் வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து அகரகர் மிக்சரை வந்து சேர்த்துக்க போகிறேன். அதே ஸ்டெப் தான். 5 கிராம் அளவுக்கு அகரகரை நான் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதே ஸ்டெப்பில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அகரகர் மிக்சரை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஸோ கலந்துட்டு அப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பவுலில் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து முதல்ல ஜெல்லி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ ஜெல்லி வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து செட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பிளேட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து நம்மளோட ஜெல்லிஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல வந்து ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஜெல்லி எல்லாமே. நம்மளோட பைனாப்பிள் ஃப்ளேவர் அண்ட் ரோஸ் ஃப்ளேவர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பாலும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட பால் வந்து சேர்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு கரண்டியாக நம்ம வந்து எடுத்து மெதுவாக நீங்கள் வந்து சேர்த்துடலாம். நம்ம வந்து பால் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் சேர்க்கும்போது இந்த ஜெல்லி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜெல்லி வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த பால் வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்க்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பால் மிக்சரையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெசர்ட் ரெசிபி. நீங்கள் இதை வந்து இப்போது இஃப்தார் டைம்லலாம் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் மிக்சர் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போது வந்து இது வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான நேரம். இப்போ நான் இதை வந்து டைரெக்டாக வந்து ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு போய் வச்சு கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் போல் நான் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இதை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரீஸ் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜெல்லி எல்லாம் நல்லாவே வந்து செட் ஆகி வந்தாச்சு. நல்லா வந்து பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. இப்போது இது வந்து நல்லா செட் ஆகியாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் இதை தொடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்ஸில் வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு வந்து கட் பண்ணிட போகிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதனால தான் இது வந்து ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சு நம்ம இதை அப்படியே வந்து கவுத்துடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஜெல்லி வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்குது. அதே போல் இந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்ம சாப்பிடும்போது நல்லா அப்படியே வாயில் கரைஞ்சி போயிடும். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான தேவைப்படுற ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா அது வந்து அகர் அகர் தான்.
ஸோ இது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் எல்லாம் ஈஸியாக வந்து எல்லா கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கடல் பாசி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி புட்டிங் ஒரு சூப்பர்பான ஒரு டெசர்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.